ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தவொடனே உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டும் அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட்டுமே நீங்கள் ரெண்டுமே எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டதுக்கப்புறம் உள்ளே போகும்போதே உங்களை வந்து செக்யூரிட்டி வந்து உங்களோட பாஸ்போர்ட்டும் ஃப்ளைட் டிக்கெட்டும் செக் பண்ணி தான் உங்களை உள்ளே விடுவாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறமா வந்து செக்இன் லக்கேஜ் வந்து செக் பண்ணிவிட்டு அது லக்கேஜை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து சீல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து செக் பண்ணிவிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜ் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்மளோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு ட்ரே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தனியாக வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஜுவல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே பர்ஸு, ஃபோன் எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பேக்கில் வந்து ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் வைக்கணும். அவங்க எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு 100 mlக்கு கீழே வந்து தான் நீங்கள் வந்து எல்லா சொல்யூஷன் பாட்டிலுமே வந்து வச்சுருக்கணும். ஆக்சுவலாக ஷாம்பாக இருந்தாலும் சரி, ஏதாவது காஸ்மெட்டிக்காக இருந்தாலும் 100 ml கீழே வச்சுருக்கணும். நீங்கள் ஸ்வெட்டர் உங்ககிட்ட வந்து ஏதாவது நீடில் இருக்குது, அவங்க செக் பண்ணும்போது ஏதாவது வந்து நெயில் கட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை வந்து அவங்க அப்பயே உங்களை ரிமூவ் பண்ண சொல்லி அதை வந்து அவங்க வந்து டஸ்ட்பினில் த்ரோ பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜில் என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதை மட்டும் ஹேண்ட் லக்கேஜில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.